ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ உறவுமுறைகள் ரொம்ப பாசமாக இருந்தவங்க, அன்பாக இருந்தவங்க, திடீர்னு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்தோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு மனக்கசப்போடையோ வெறுப்பில் பேசாமல் இருப்பாங்க. இப்படி இவங்க பேசாமல் போகிறத பார்த்து நம்ம கலங்குவோம். அவங்க பேசாமல் இருக்கிறவங்க, வெறுப்பில் பேசாமல் இருக்கிறவங்க, இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் செய்தாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காகவே பேசுவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இங்கே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கிறதுக்கு நடித்தா மட்டும் போதுங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கெட்டவங்கன்னு பெயர் வாங்கிறதுக்கு ஒன்று பண்ணால் போதும். அது என்னன்னு பார்க்குறீங்களா? உண்மையாக மட்டும் இருந்தாலே போதுங்க, நம்ம கெட்டவங்கன்னு பேர் வாங்கிட்டு போயிடலாம். வாழ்க்கையில் வசதியாக மட்டும் வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சி உழைக்கிறத விட, வறுமை இல்லாமல் நம்ம வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி உழைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாடக்கூடாது. ஆனால் அதே போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆடவும் கூடாது. எப்போனாலும் எதுனாலும் மாறும். என்றைக்காவது ஒரு நாள் வறுமையில் இருக்கிறவங்க ரொம்ப நல்ல நிலைமைக்கும் வரலாம், நல்ல நிலைமையில் இருக்கவங்க வறுமைக்கு போகவும் செய்யலாம். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. அதனால் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆடவும் கூடாது, இல்லைன்னு சொல்லி வாடவும் கூடாது. மருந்து சீட்டு போல தாங்க வாழ்க்கை. எப்படின்னு பார்க்குறீங்களா? மருந்து வாங்கணுன்னா டாக்டர் ஏதாவது மருந்துக்கு நேம் எழுதி தருவாங்க, நம்ம போய் வாங்குவோம். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது, என்ன நடக்கணும்னு சொல்லி கடவுள் ஒவ்வொன்றையும் வச்சுருப்பார். அதன்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். வாழ்க்கையில் சிலவங்களை பார்த்திங்கன்னா இனி யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? வாழ்க்கையில் அவங்க நிறைய துரோகத்தையும், நிறைய ஏமாற்றங்களையும், நிறைய வலிகளையும் சந்தித்த பிறகு தான் அவங்க இப்படி ஒரு முடிவுக்கே வந்திருப்பாங்க. அப்பாடா, இனி இந்த வாழ்க்கை போதும்டா அப்படின்னு சொல்லி நிற்கவும் முடியாது. அதே போல் இந்த வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி தொடரவும் முடியாது. வாழ்ந்துட்டு தான் இருக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நாம் தான் வாழணும். இதுக்கு பேர் தான் வாழ்க்கைங்க. நம்ம வாழ்க்கையை அடுத்தவங்க வாழ்வாங்கன்னு என்றைக்கா கொடுக்க முடியுமா? என் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லி முடியாதில்ல. சிலவங்கள பார்த்திங்கன்னா ஏதாவது வேணும்னா கோவப்பட்டு சாதிச்சிடுவாங்க. அப்போ அவங்க நினச்சிருவாங்க, ஓ நம்ம கோவப்பட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைங்க. கோவப்பட்டு நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா அந்த உங்கள் கோபம் பெருசு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அதை தாங்கிக்கிட்டு பொறுமையாக இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லி அர்த்தம். தவறு பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் திருத்திடலாம். ஆனால் தான் தவறு செய்துட்டே நான் செய்தது கரெக்டுன்னு சொல்லி வாதாடுவாங்க சிலவங்க. அப்படி இருக்கவங்க திருத்தவே முடியாது. ஒரு இடத்துக்கு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, அங்கே ஒரு முள் திடீர்னு உங்கள் காலில் குத்திடுச்சு. உடனே நம்ம முள்ளையாக குறை சொல்லுவோம்? முள்ளை குறை சொல்லக்கூடாதுங்க. தவறான இடத்துல நம்ம காலை வச்சுட்டு தவறான பாதையில் நம்ம வந்துட்டோம் பாருங்கள், அதை தான் நம்ம மேலே தான் தப்பு. அதனால அந்த பாதையில் அதுக்கு பிறகு வரும்போது முள் முள் குத்திச்சில் அந்த பாதையில் நடக்காமல் வேறு பாதையோடு வராங்க பாருங்கள், அதுதான் புத்திசாலித்தனம். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நடந்த பின்னும் அதுவும் நன்மைக்கே நடந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாங்க நடக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு மட்டும் யாரையுமே நம்பிடுறாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? எல்லா மனுஷனுக்கும் 2 முகம் உண்டுங்க. மறுமுகத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையுமே அவங்க காணிக்க மாட்டாங்க. அதனால இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாத்தையும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க. வாழ்க்கையில் படிப்பு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம் நீ எத்தனையோ இருந்தாலும் சக மனிதர்களை மதிக்க தெரியாமல் இருப்பாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் மனிதர்கள் அல்லங்க, மிருகம். மிருகத்தை விட கேவலமானவங்கன்னே சொல்லலாம். இந்த உலகத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணமும் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். நம்ம வாழ்வில் எது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குதோ அது யார் தடுத்தாலும் நடந்தே தீருங்க.
தர்மம் செய்யணும்னா பெரும் செல்வந்தராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவசியமே இல்லைங்க. மற்றவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலே போதுங்க, தர்மம் செய்திடலாம். வாழ்நாள் சாதனை அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று சொல்லலாம். என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? யாரை போலவும் இல்லாமல் இது தாங்க நான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இயல்பை மாற்றாமல் அடுத்தவங்களுக்காக நடிக்காமல் அப்படி வாழும் பாருங்கள். நம்ம குணம் இந்த குணம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி வாழ்கிறோம்ல, அதுதான் வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய சாதனைன்னே சொல்லுவேன். முன்புள்ள காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க நல்லவங்களா குணமாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய பேர் வந்து சேர்ந்து பழகுவாங்க. அது அப்போ. ஆனால் இப்போ எப்படி தெரியுமா? பணம் நிறைய இருந்தால் எல்லாரும் வந்து பழகுற காலம்தான் இப்போதைய உள்ள காலம். புதைஞ்சி போயிருக்கிற விதைக்கு வந்து தெரியாது நம்ம உயிர் பெற்று பழையபடியும் எழுந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி. அதே போல தான் எரியக்கூடிய தீக்குச்சிக்கு தெரியாது நம்ம வந்து இருட்டை வந்து போக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதே போல் நம்ம ஏமாத்தினவங்களுக்கு தெரியாது நாம் நாளை ஏமாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லி. தன்னால் யாருமே காயப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நடப்பாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தாங்க வாழ்க்கையில் காயங்கள் வந்து கொஞ்சம் மற்றவங்கள விட ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் தொலைச்சிட்டு அது மீண்டும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒன்று தொலைச்சிருப்பீங்க. உங்களை வேண்டான்னு சொல்லி வெறுத்து பேசாமல் போயிருக்காங்கல்ல, நீங்கள் வேண்டான்னு சொல்லி உங்களை தவிச்சிட்டு போயிருக்காங்கல்ல, அவங்க நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து தவிக்கக்கூடிய காலம் வரும். அதுவரை காத்திருங்க. சிலவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமே இழந்த பிறகு தான் நம்ம வாழ்ந்து காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரும். அப்படி வரும்போது அவன் வந்து நிதானமாக அடி எடுத்து வைக்கிறான். ஏன்னா சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்கிறேன் வெற்றி பெறுவாங்க. அப்படிப்பட்டவங்க ஒருத்தங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி முடிவான பிறகு அவங்கள எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லி மட்டும் முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா நம்ம தான் மாறிடணும். ஏன்னா அவங்கள எக்காரணம் கொண்டும் மாற்றவே முடியாது. உங்களை யாராவது ஒருத்தங்க வெறுத்து பேசுறதுக்கே விருப்பம் இல்லாமல் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா, அவங்கள நினச்சி நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி அந்த கலக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா வெறுப்பு வரும்போது அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. பேசாமல் இருக்கிறதுக்குள்ள ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க. அது அவங்கக்கிட்ட போய் கெஞ்சாதீங்க. அவங்கக்கிட்ட இந்த ஒன்றையும் செய்து பாருங்க. யார் உங்களை வெறுத்துட்டு போனாங்களோ அவங்க கண் காணும்படி அவங்களுக்கு தெரியும்படி நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து உயர்ந்து நிற்கணும். அதே போல் அவங்கள்ட்ட போய் கெஞ்சாதீங்க. அவங்க கண் காணும்படி வாழும்போதே வெறுத்தவங்க திரும்பி வருவாங்க, பேசுவாங்க. இதுதாங்க இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. அதனால் கலங்காதீங்க. உங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்குள்ளே வழியை பாருங்கள். அடுத்தவங்கள பற்றி யோசித்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.